Hi friends, welcome to my channel. Today இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பிஹெச்டி படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்காலர்ஷிப், அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஹெச்டி கேண்டிடேட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2024 to 25 இந்த அகாடமிக் இயரில் கொடுக்கக்கூடியது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் பண்ணிட்டாங்க. இது ஃப்ரெஷ்ஷான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது புதுசாக விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கானது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் முழு நேர, அதாவது ஃபுல் டைம் ஸ்காலராக இருக்கணும். ஃபுல் டைமாக நீங்கள் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கணும் ஒரு இன்ஸ்டியூஷனில். பார்ட் டைமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் உங்களுடைய முதுகலை, அதாவது உங்களோட பிஜி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் 55% நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 50 மிகாமல் மற்றும் பெண்களுக்கு 55 இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உதவித்தொகையானது எத்தனை வருஷத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடப்பிரிவில் அதிக விண்ணப்பங்கள் பெறப்படும் பட்சத்தில் இதில் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா எதை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, யூஜிசி அண்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அல்லது என்ஐஆர்எஃப், இது ரெண்டுத்துலேயும் ரெஜிஸ்டர் பண்ணி தரவரிசையில் இடம்பெற்றிருக்கிறது கல்லூரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் லாஸ்ட் டேட், கடைசி நாள் 28/2/2025 அன்று மாலை 5:45 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய இன்ஸ்டியூஷன்லாம் சைன் வாங்கி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டணும். அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஆணையர், ஆதி திராவிடர் நலத்துறை ஆணையரகம், எழிலகம், சேப்பாக்கம், சென்னை, அந்த பின்கோடை போட்டு அனுப்பிச்சி விட்டணும். கீழே இதுதான் பார்த்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையும் மாணவர் பெயர், பாலினம், பிறந்த தேதி, ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் தெளிவாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, ஐஎஃப்எஸ்சி, எம்ஐசிஆர், ஸோ இதெல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு உங்களுடைய இன்ஸ்டியூஷனில் ஹெட்டு யாரோ அவங்கக்கிட்ட, ரெஜிஸ்ட்ரார்ஸ் இல்லை பிரின்ஸிபல்ஸோ அவங்கக்கிட்டலாம் சைனை வாங்கி கரெக்டாக நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா 28 to 25 நீங்கள் என்ன பண்ணிடணும், இதை சென்னைக்கு சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா இயர்லி 1 lakh வரும். ஓகேங்களா?